நாம பார்க்க போற டாபிக் கர்டன்ஸ் மெத்தட். கர்டன்ஸ் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்திருப்பாங்க. என்னெல்லாம் பண்ணணும், அதோட ரூல்ஸ் என்ன? ரிமூவ் த செகண்ட் டேர்ம். அந்த கியூபிக் பாலினாமியல்ல செகண்ட் டேர்மை ரிமூவ் பண்ணணும். நம்ம ரிமூவ் த செகண்ட் டேர்ம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன பண்ணுவோம்? h ஈக்குவல் டு மைனஸ் a1 பை n a நாட். h என்னன்னு கண்டுபிடிப்போம். y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஹெச். ஸோ நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒய் பிளஸ் ஹெச் உள்ள போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இல்லைனா ஹெச்சோட வேல்யூ என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு டிமினிஷ் பண்ணோம்னா நம்ம செகண்ட் டைம் ரிமூவ் ஆயிரும். அப்படிதானே நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? கர்டன்ஸ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா நம்ம செகண்ட் டைமை ரிமூவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ரிமூவ் ஆகி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா. இந்த ஈக்குவேஷன்ல ஒய்க்கு பதிலாக யூ பிளஸ் பி நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்றோம். இது செகண்ட் ரூல். u plus v substitute பண்ணோன்னே நமக்கு u plus v யோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0, அதர்ஸ் u cube plus v cube plus q இருக்கலாம், இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? u cube v cube வேல்யூ கிடைக்கும். u cube plus v cube ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும். இது நமக்கு எந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், இது சம் ஆஃப் ரூட்ஸ். இது நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல நம்ம படிச்சிருக்கோமா? அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ற ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. நம்ம இது மூலமா இந்த சம் ஆஃப் ரூட்ஸையும் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸையும் ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுல இருந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் கர்டன்ஸ் மெத்தடோட ஃபார்முலா. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் கர்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்றதை விட நம்ம ஈஸியா ஆப்ஷனை பார்த்து ஈஸியா நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு லாஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்டன்ஸ் மெத்தட் என்னென்ன ரூல் இருக்கு, எப்படி அதை ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன், இதுல பாருங்க செகண்ட் டைம் இல்ல. ஸோ அதை அப்படி நம்ம அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் வி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக யூ பிளஸ் வி சப்ஸ்டியூட் பண்றோம். 18 u plus v minus 35 equal to 0. u plus v the whole cube formula படுதோம். a plus p the whole cube formula படுதோம். u cube v cube plus 3u square v plus 3u v square வரும். இது ரெண்டுலையும் காமனா இருக்க 3uv வெளியே எடுத்தோம்னா u plus v உள்ள இருக்கும். minus 18u plus v minus 35. இப்போ ரெண்டுலையுமே u plus v க்கு பதிலாக x போடுறோம். இது ரெண்டுலையுமே x இருக்கு. x வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? 3uv minus 18 minus 35 equal to 0. இப்போ u plus v யோட கோஎஃபிஷியன்ட் equal to 0 போடுறோம். அப்படிதானே? அப்போ இந்த இதுதானே u plus v, x equal to u plus v. இந்த 3uv minus 18 equal to 0 போடுறோம். அப்போ நமக்கு 3uv equal to 18, uv equal to இங்க இருக்க மல்டிப்ளேல இருக்கிறது இந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு நம்ம டிவைட்ல வருது. uv equal to நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு 6. uv equal to 6 னா u cube v cube னா 6 cube. 6 cube னா 216 வருது. இப்போ அகைன் இந்த கோஎஃபிஷியன்ட்க்கு 0 போட்டோம். அகைன் u cube, மீதி ரிமைனிங் என்னலாம் இருக்கு? u cube plus v cube minus 35 equal to 0 இருக்கு. அதை எடுத்து எழுதுறோம். அது equal to 0 போடுறோம். u cube plus v cube equal to இந்த minus 35 equal to அந்த சைடு வரும்போது plus 35 ஆயிருது. இப்போ பாருங்க நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டும் கிடைச்சிருச்சு, சம் ஆஃப் ரூட்டும் கிடைச்சிருச்சு. அப்போ குவாட்ரட்டிக் ஃபார்முலால போட்டுடலாமா? குவாட்ரட்டிக் ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக நான் டி ஸ்கொயர் போட்டிருக்கேன். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு. டி ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் t plus product of roots equal to 0. அப்போ t square sum of roots என்ன கிடைச்சிச்சு? இந்த 35 plus 35t, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ minus 35t plus product of root என்ன கிடைச்சிருக்கு? 216 equal to 0. இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? t minus 8, t minus 27 equal to 0. 8 27 are 216. இது ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 35 வரணும். அப்போ t யோட வேல்யூ 8,27. இதை எதனாலும் u ன்னு எடுத்துக்கோங்க, v ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ u equal to u cube equal to 8, v cube equal to 27. அப்போ u ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுமா? v யோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருமா? இதை நம்ம x equal to ஃபர்ஸ்ட் என்ன அசியூம் பண்ணோம்? x equal to u plus v ன்னு அசியூம் பண்ணோமா? அப்போ x equal to 2 plus 3 equal to ஆன்சர் என்ன? x ஓட வேல்யூ 5. x equal to 5 கிடைச்சிருக்கு. அப்போ இதுதான் ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1. இது x equal to 5ங்கிறது ஒரு ரூட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம், x equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நமக்கு ரிமைனிங் 2 ரூட்ஸ் வேணும். ஏன்னா இது கியூபிக் பாலினாமியல்ல 1 ரூட் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் ரூட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 5 ஆல டிமினிஷ் பண்றோம். டிமினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வருது? 0 வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். x equal to 5 இஸ் ஒன் ஆஃப் த ரூட் தான். இப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 7 equal to 0 வருதா? இதை நம்ம என்ன பண்றோம்? ஃபேக்டர் ரூட் கண்டுபிடிக்கும். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a இந்த ஃபார்முலா போட்டு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போதே நமக்கு என்ன வருதுன்னா -5 பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ரூட் 3/2. அப்போ இந்த மைனஸ் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்? ஐ எடுத்துக்கலாமா? அப்போ நமக்கு ரூட்ஸ் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? 5 -5 பிளஸ் i ரூட் 3/2 -5 மைனஸ் i ரூட் 3/2. ஓகே, இதை எப்படி ஆப்ஷன்ல இருந்து நம்ம எடுக்கலாம்னா கண்டிப்பா நமக்கு இதுல ஒரு ரூட் ரியல் ரூட் கொடுத்துருப்பாங்க.
2 காம்ப்ளெக்ஸ் ரூட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இருக்க ரூட்டை நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு சிந்தட்டிக் மெத்தட் போடலாம். ஒருவேளை ஆப்ஷன் ஏல 5 இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆப்ஷன் பில 7 அதுக்கப்புறம் இதுல வேற ஏதோ ஒரு நம்பர் சம்திங் நம்பர், இதுல 2 சம்திங் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுல 9 சம்திங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பரை நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பாருங்க. ஈக்குவல் டு அது ரூட்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. ரூட்டா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. சப்போஸ் 5 எல்லாம் வருதுன்னா நமக்கு ஈஸி தான். 5 போட்டா நமக்கு ஒரு ரூட் வந்துடும். அதுக்கப்புறம் கிடைச்சிருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம another 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ரூட்னு கேட்டாங்கன்னா கர்டன்ஸ் மெத்தடுக்கு நம்ம போகணுங்க அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம கர்டன்ஸ் மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். சப்போஸ் இடையில ஏதாவது MCQ கேட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன அப்படின்னு இடையில இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். That's all.